கவுஹாத்தியிலிருந்து ராணுவ விமானம் மூலமாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் உடல் டெல்லி வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், அப்துல் கலாமின் உடல் எப்போது கவுஹாத்தி வந்தடைந்தது? தற்போது எந்த நிலையில இருக்கிறது? டெல்லிக்கு எத்தனை மணிக்கு வரும்? கண்டிப்பாக கணேஷ், தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் அப்துல் கலாம் அவர்கள் வசித்து வந்த இல்லத்தினுடைய அந்த ராஜாஜி மார்க் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கு ஏற்கனவே போலீசாருடைய பாதுகாப்பு மற்றும் மற்ற படை வீரர்களுடைய பாதுகாப்பின் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவருடைய உடலானது சரியாக 10 மணியிலிருந்து 11 மணிக்கு உள்ளாக டெல்லிக்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7 மணிக்கு அங்கிருந்தவர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். அஸ்ஸாமினுடைய முதல்வர் தருண் கோகாயும் அப்துல் கலாம் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு அனைத்து விதமான ராணுவ மரியாதைகளோடு அப்துல் கலாம் அவருடைய உடலானது தற்பொழுது டெல்லி வந்து கொண்டிருக்கிறது. இங்கு நம்முடைய இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை நாம் வினவிய பொழுது ஒரு 10 மணிக்கிலிருந்து 11 மணிக்கு உள்ளாக அவருடைய உடல் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக விமான நிலையத்திற்கே சென்று அவரது உடலை பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அதற்கான ஏற்பாடுகள் டெல்லி போலீசாருடைய தரப்பிலிருந்தும் சரி, பிரதமருடைய முதன்மை பாதுகாப்பிலிருந்தும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தலைவர்களும் தற்பொழுது அவருடைய இல்லத்திற்கு விரைவில் வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 11 மணியிலிருந்து அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படலாம், எனவே அதற்கு தயாராகுங்கள் என்று டெல்லி போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 11 மணிக்கு அவருடைய உடல் அவரது இல்லமான ராஜாஜி மார்க் இல்லத்திற்கு வந்து சேர அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. கணேஷ், அவருடைய உடல் ராஜாஜி மார்கில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல தான் வைக்கப்பட இருக்குதா? பொதுமக்கள் அஞ்சலிக்காக வேறு எங்கு வைக்கப்பட இருக்கிறது? இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் பற்றி அரசு தரப்பில் ஏதேனும் அறிவிப்புகள் வந்திருக்கிறதா? கணேஷ், அதாவது தற்பொழுதைய சூழ்நிலையில் சேர்க்கக்கூடிய ஏற்பாடுகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய ராஜாஜி மார்க் இல்லத்திலேயே அவருடைய உடலானது வைக்கப்பட்ட அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கிறது. டெல்லி போலீசாருடைய தரப்பில் நாம் வினவிய பொழுது அவர்கள் கூறிய விஷயம், இங்கே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை முழுக்க செய்ய இருப்பதாகவும் அவருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 10 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் மத்திய அமைச்சரவை குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த குழு கூட்டத்திற்கு பிறகு நாடாளுமன்றத்தினுடைய அவைகளை ஒத்திவைப்பது சம்பந்தமாகவும் அவருடைய உடலுக்கு எத்தனை நாள் அஞ்சலி செலுத்த வேண்டும் அது குறித்த விஷயங்களும் முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகு உறுதியான தகவல் கிடைக்கும். ஆனாலும் தற்பொழுதைய தகவல் அடிப்படையில் ராஜாஜி மார்க் இல்லத்திலே பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவர் உடலானது வைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்கு அமைச்சர்கள், பிரதமர், குடியரசுத் தலைவர் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அதற்கு பிறகு பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் பொதுவாக அவருடைய உடல் அஞ்சலி செலுத்துவதற்கு வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுதைய தகவல் அடிப்படையில் 3 மணிக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் அப்துல் கலாம் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். கர்நாடகாவிலிருந்து இப்பொழுதுதான் அவர் கிளம்பி இருக்கிறார். எனவே அவர் வந்து சேர்வதற்கு ஏறக்குறைய 12 மணிக்கு மேல் ஆகிவிடும். எனவே அது மட்டுமல்லாது பிரதமரும் தற்பொழுது உடலை வாங்கிக் கொண்டு நேரடியாக ஒரு இல்லத்திற்கு வருவார் என்றும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாது வெளிநாட்டிலிருந்தும் சில விருந்தினர்கள் வருவது, அதாவது சில முக்கிய தலைவர்களும் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுதைய சூழலில் அனைத்து ஏற்பாடுகளுமே அவருடைய இல்லத்திலேயே செய்யப்பட்டிருக்கிறது. கணேஷ், பிரபாகர், இந்த தருணத்திலே அவருடைய இறுதிச் சடங்குகள் அவருடைய சொந்த ஊரிலே தான் நடக்க வேண்டும் என்று ராமேஸ்வரத்தை சேர்ந்த அவருடைய உறவினர்களும் ஊர் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவருடைய இறுதிச் சடங்கு எங்கு நடக்கும் என்பது குறித்த தகவல்கள் இருக்கிறதா? கணேஷ், இது சம்பந்தமாக சில பிரதம அமைச்சக அலுவலக அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர்கள் சொன்ன விஷயங்கள், நாளைக்கு காலையில் அப்துல் கலாம் அவர்களுடைய உடலானது ராமேஸ்வரம் கொண்டு செல்லப்படுவதற்கான ஒரு மறைமுக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ராணுவ விமானமானது ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனெனில் அவருடைய உறவினர்கள் மட்டுமல்ல, அவர் ஊரை சேர்ந்த அனைவருமே தொடர்ந்து அப்துல் கலாம் அவர்களுடைய உடலுடைய அஞ்சலியானது தங்களுடைய மண்ணிலே நடக்க வேண்டும், எங்களுடைய மண்ணின் மைந்தரான இருக்கக்கூடிய அவருடைய உடல் அஞ்சலி அங்கு நடைபெற்றால்தான் அது அந்த மண்ணுக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை என்று தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. எனவே அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராமேஸ்வரத்திலேயே அந்த இறுதி அஞ்சலி மற்றும் அவருடைய நல்லடக்கம் நடைபெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கிறது. ஏனெனில் இங்கு பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய பிரதமர் உள்ளிட்ட அந்த முக்கிய தலைவர்கள் அனைவரும் ராமேஸ்வரத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த முடியாது என்பதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு முடிவு தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு 2 நாட்களுக்கு அவருடைய உடல் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டதற்கு பிறகு மீண்டும் நாளை காலை ஒரு 10 மணி வாக்கில் அவருடைய உடலானது ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் மூத்த அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்துல் கலாம் அவர்களுடைய நல்லடக்கமானது ராமேஸ்வரத்திலே நடைபெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கிறது. கணேஷ், மனோஜ், இந்த தருணத்தில் மரபுகள் என்ன? ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தவர் என்பவர் முப்படைகளின் தளபதியாகவும் பிரதம தளபதியாகவும் இருந்தவர் ஆவார். ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் மரணமடையும் போது அவருடைய உடல் எப்படி நல்லடக்கம் செய்யப்படும்? அந்த மரபுகள் என்ன?
அதாவது கணேஷ், எப்பொழுதுமே இது போன்ற ஒரு அரசியல் சாசன பதவிகளை வைத்திருப்பவர்களை உடல் நல்லடக்கம் செய்யப்படும் பொழுது முப்படைகளுடைய அந்த அணிவகுப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதுவும் குடியரசுத் தலைவர் என்பவர் முப்படைகளுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். எனவே அனைத்து அந்த முப்படைகளுடைய அணிவகுப்புகள் கண்டிப்பாக இடம்பெறும். அது மட்டுமல்லாது குண்டுகள் முழங்க அவருடைய உடலானது இறுதியாக நல்லடக்கம் செய்யப்படும். இதுதான் எப்பொழுதுமே பின்பற்றக்கூடிய மரபு. அது மட்டுமல்லாது தேசிய கொடி அவருடைய உடல் மீது போர்த்தப்பட்டு பிறகுதான் நல்லடக்கம் செய்யப்படும். ஏற்கனவே பலரும் முன்னாள் சில குடியரசுத் தலைவர் இருக்கும் பொழுது அவர்கள் உடலானது டெல்லியிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்ட வரலாறுகளும் உண்டு. ஆனாலும் தற்பொழுது அப்துல் கலாம் அவர்களுடைய உடலானது ராமேஸ்வரத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்து வருவதால் மத்திய அரசும் அது போன்ற ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது. முப்படைகளைச் சேர்ந்த அந்த வீரர்கள் ராமேஸ்வரத்திற்கு செல்ல இருப்பதாகவும் அவர்கள் சென்றதற்கு பிறகுதான் உடல் இங்கிருந்து கிளம்பும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அங்கு சென்று இதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. எனவே அந்த முப்படைகளுடைய அந்த அணிவகுப்போடும் ராஜ மரியாதையோடும் குண்டுகள் முழங்க அப்துல் கலாம் அவருடைய உடலானது இறுதியாக நல்லடக்கம் செய்யப்படும். கணேஷ்.